திருபுவனம் சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு போல் திருபுவனம் சம்பவத்திலும் உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காவலர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். லாக்அப் டெத் தொடர்பான புள்ளி விவரங்களை தேர்தல் அறிக்கையாக நாங்கள் கொடுப்போம். யார் ஆட்சியில் லாக்அப் டெத் அதிகரித்தது என்பதை மக்கள் அறியாதவர்கள் அல்ல. சாத்தான்குளம் சம்பவத்தை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். அதாவது லாக்அப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரிக்கின்ற புள்ளி விவரங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம். யார் ஆட்சியிலெல்லாம் அதிகரித்திருக்கிற என்கிற விவரங்கள் மக்கள் அறியாததல்ல. எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம். நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை. சாத்தான்குளம் சம்பவம்லாம் தெரியும். எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம். நாங்கள் யாரையும் பாதுகாப்பவர்கள் அல்ல. சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், வேண்டியவராக இருந்தாலும், வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். அந்த திருப்புவனம் சம்பவத்திற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சொன்னாங்க சிபிஐ விசாரிக்கணும்னு. எங்களுடைய காவல்துறையை விசாரித்து 5 மாத காலத்தில் தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கிறோம். எனவே தமிழ்நாடு காவல்துறை என்பது மிகச்சிறந்த காவல்துறை. எனவே நிச்சயமாக உரிய குற்றவாளிகளுக்கு மிக விரைவிலே நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. நாங்கள் யாரையும் தப்பிக்க விட மாட்டோம்.